ஓவியா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே பரபரப்பாக பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருகின்றன, அரங்கேறி வருகின்றன தான் கூற வேண்டும். தேர்தல் நெருங்கி வருவதால் RSS அமைப்பு, பாஜகவின் தாய் அமைப்பு RSS, அந்த அமைப்பு பாஜக நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அந்த அண்ணாமலை, முன்னாள் தலைவர், இன்னாள் தலைவர், அதே போன்று முன்னாள் தலைவர்கள் தமிழிசை, நயினார், இன்றைய தலைவரான நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், ஒரு 10-15 நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். RSS அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று அந்த ஆலோசனை நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனையின் போது அண்ணாமலை ஒரு பெரிய புகார் பட்டியலை வாசித்திருக்கிறார். அமைதியாக இருந்த அண்ணாமலை திடீரென மனம் திறந்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார். வியூகமே இல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். NDA எந்த வியூகத்தை வைத்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது என்பது குறித்து எந்த ஒரு வியூகமும் இல்லாமல் செய்திருக்கிறார் என்பது போல ஒரு பெரிய பட்டியலை வாசித்திருக்கிறார். அதற்கு முன்னால் நேற்றைய தினம் அமைப்பு செயலராக கடந்த 11 ஆண்டுகளாக இருந்த கேசவ விநாயகம் திடீரென மாற்றப்படுகிறார். இவ்வளவு நாள் இருந்த கிட்டத்தட்ட 3-4 தலைவர்களை தம் மாநில தலைவரை பார்த்த கேசவ விநாயகம் திடீரென மாற்றப்படுகிறார். அதற்கு பின்னணியாக இருந்ததே அண்ணாமலை என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டு, விமர்சனமே. என்றால் தொடர்ந்து அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு, பதவியிலிருந்து கீழிறக்கம் செய்யப்பட்டதற்கு காரணமே கேசவ விநாயகம் தான். அவர்தான் இது போன்று செய்தார் என்று அவர் வெளிப்படையாக அண்ணாமலை பலரிடம் பேசியது, தொடர்ந்து கேசவ விநாயகம் அண்ணாமலை பாராமுகமாக இருந்தது போன்றவை எல்லாம் பாஜகவின் உட்புறத்திலே தொடர்ந்து பேசப்பட்டு வந்த, விமர்சனம் செய்யப்பட்டு வந்த கருத்துக்கள். அதன் அடிப்படையில் தான் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டு தற்போது குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி. அதனால்தான் அண்ணாமலை தற்போது புது பாய்ச்சலுடன் ரீஎன்ட்ரி, நாம் கூட சத்தியம் தொலைக்காட்சியிலே அண்ணாமலையின் ரீஎன்ட்ரி என்ற வகையில் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது கிட்டத்தட்ட அது உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் அண்ணாமலை RSS கூட்டத்திலே ஒரு பெரிய புகார் பட்டியலை வாசித்திருக்கிறார். மாநில தலைமையாகட்டும், மாநில கட்சி நிர்வாகிகளாகட்டும், முன்னணி நிர்வாகிகள் எந்த ஒரு வியூகமும் இல்லாமல் எங்களை பணி செய்ய சொல்கிறார்கள். நான் சொல்வதை செய் என்ற வகையிலே உத்தரவிட்டால் எப்படி பணியாற்ற முடியும்? பத்தனாபுரத்துக்கும் மதுரை தெற்குக்கும் என்னை பொறுப்பாளராக போடுகிறார்கள். 6 தொகுதி பொறுப்பாளர் என்ற எந்த அடிப்படையில் அந்த பொறுப்பாளராக என்னை போட்டீர்கள்? எப்படி நான் பணியாற்றுவேன்? என்னிடம் எந்த வியூகத்தையும் சொல்லாமல் பொறுப்பாளராக பணியாற்றுவது என்றால் எப்படி பணியாற்ற முடியும் என்ற வகையிலே தொடர்ந்து கேள்விகளை அடுக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னிடம் வியூகத்தை சொல்லுங்கள், இதுதான் வியூகம், இப்படிதான் செய்ய போகிறோம், இப்படிதான் அணுக போகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளராக என்னை போட்டாலும் நான் பணியாற்றுவது தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் போட்டியிட தயார். ஆனால் தற்போதைய தொகுதியை சொல்லுங்கள், கடைசி நேரத்திலே தொகுதியை சொல்லிவிட்டு இங்கு போட்டியிடு என்றால் எப்படி என்னால் பணியாற்ற முடியும்? களப்பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கு வியூகம் அமைக்க வேண்டும். எனக்கு முன்னாலே எந்த தொகுதியில் போட்டியிட போய் என்று சொன்னால் அந்த தொகுதியில் நான் பணிகளை தற்போதே தொடங்கி போட்டியிட்டு வெற்றிக்கு நிச்சயம் முயற்சிக்கு பாடுபடுவேன், அந்த கட்சிக்காக உழைப்பேன், கட்சியின் வெற்றிக்காக உழைப்பேன், பாடுபடுவேன் என்ற வகையெல்லாம் அண்ணாமலை உணர்ச்சி பூர்வமாக பட்டியலை பெரிதாக வாசித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன் இந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகப் போகிறேன் செய்தியாளரை சந்தித்து சொன்ன அண்ணாமலை அப்பொழுது தன்னுடைய அப்பா, தன்னுடைய தந்தையின் உடல் நலம் சரியில்லை, அவரை அருகில் இருந்து நான் பார்த்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் நான் இந்த பொறுப்பாளர் பணியெல்லாம் மாற்ற முடியாது, அடிக்கடி வெளியூர்லாம் செல்ல முடியாது, வீட்டிலே இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, அப்பாவை பார்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் பொறுப்பாளர் பதவி வேண்டாம் என கூறிய அண்ணாமலை தற்பொழுது ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளர் என்றாலும் பணியாற்றுவேன், தேர்தல் தொகுதியை தமிழகம் முழுவதும் பணி செய்ய தயாராக இருக்கேன் என்ற வகையெல்லாம் பேசியிருப்பதை பார்க்கும் பொழுது அப்பொழுது அண்ணாமலை பொய் சொன்னாரா? தந்தையை பார்த்துக் கொள்வதற்காக வெளியே வர மாட்டேன் என்று சொன்னது மிகப்பெரிய பொய்யா? அண்ணாமலை ஒரு பொய்யரா என்ற வகையிலே பாரதிய ஜனதா அவருக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் தற்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்ணாமலை சொன்னது பொய்யா என்பது தெரியவில்லை. ஆனால் எதற்காக அப்படி சொன்னார், தற்போது ஏன் இப்படி பேசியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் உறுதியாக சொல்கிறார்கள், அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார். எந்த தொகுதி என்பதை தற்போதே அறிவித்தால் அந்த பணிகளை தொடங்கி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் அமைத்து களமிறங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அண்ணாமலை உறுதியாக தன் ஆதரவாளரிடம் கூறியிருக்கிறார். அதை தான் நேற்றைய RSS கூட்டத்திலே அண்ணாமலை பரபரப்பாக பட்டியல் போட்டு ஒரு புகார் பட்டியலே வாசித்திருக்கிறார். ஆனால் இதை கேட்ட மற்றவர்களும் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் தெளிவாக மேலிடம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப நான் செயல்பட்டிருக்கேன் என்ற வகையில் அவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை கூறிய கருத்துக்கள் தற்போது பாஜகவிலே நீண்ட காலமாக இந்த புகைச்சல் இருந்தது, கடந்த பல மாதங்களாக இந்த புகைச்சல் இருந்தது, தற்போது வெளியே வந்திருக்கிறது.
அடுத்து என்ன நடக்கும்? அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு புதிய பதவி கொடுப்பார்களா? மாநில அளவிலான பதவி கொடுப்பார்களா? அதே போன்று அல்லது ஒரு தொகுதியிலே போட்டியிடுவதற்காக அண்ணாமலைக்கு உத்தரவிடுவார்களா? அண்ணாமலை போட்டியிட போகும் தொகுதி என்ன? போன்ற பல்வேறு கேள்விகள் தற்போது பாஜகவிலே பெரிதாக எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, தற்போது தேர்தல் நேரம் என்பதால் மிகவும் பரபரப்பாக அனைவருமே அண்ணாமலை என்ன செய்ய போகிறார், அண்ணாமலை தடாலடியாக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கப்பட்டவர், அறியப்பட்டவர். எனவே என்ன செய்ய போகிறார்? புது கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது பாஜக இருக்க போகிறாரா, அல்லது தனியாக எந்த தொகுதியிலே போட்டியிட போகிறார், அல்லது பொறுப்பாளராக நியமிக்க போகிறார்களா போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனைத்திற்கும் இன்னும் ஓரிரு தினங்களிலே தெளிவாக விடை கிடைக்கும் என்பதுதான் நமக்கு பாஜகவின் தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்த கருத்துக்கள். ஓவியா.